வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகள் முற்றிலும் பொய்யானது என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என தெரிவித்துள்ள உதய கம்மன்பில. அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் குடும்பத்தினரை கைது வேட்டை செய்வதன் மூலம் எமது அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது என நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை. அனுர அரசு நடவடிக்கை, முன்னாள் ஜனாதிபதி குடும்பத்தினர் கைது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ பொதுமக்கள் விரும்பும் பட்சத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிட தானும் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். தங்காலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் கார்டன் இல்லத்தில் பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. இதன்போது முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவும் கலந்து கொண்டார். அங்கு கருத்து வெளியிட்ட அவர், இங்குள்ளவர்களும் பொதுமக்களும் விரும்பினால் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் போட்டியிட தயாராக இருக்கின்றேன். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏறுமுகம் போன்ற இறங்குமுகமும் உண்டு. கடந்த காலத்தில் எங்களது பொதுஜன பெரமுன கட்சி இறங்குமுகத்தை சந்தித்தது உண்மைதான். நாம் அதிலிருந்து மீண்டு வருவோம் என்று சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளரை அறிவித்துள்ளது. அத்துடன் கொழும்பு மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தி செயற்குழு உறுப்பினர் வராயர் கெல்லி பல்தாஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இதனை அறிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் வேட்புமனு பட்டியல்களில் 25% பெண் வேட்பாளர்களை நிறுத்த தேசிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதில்லை என தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பில் போட்டியிடுகின்றமை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அந்த வகையில் கொழும்பு மாநகர சபையில் தமிழ் மக்கள் வசிக்காத வட்டாரங்களும் உள்ளது. அங்கு வேட்பாளர்களை நியமிப்பது சவாலான ஒரு நிலைமையாக ஏற்படுத்தியுள்ளது. ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டாலும் அதன் வேட்பாளர்களின் பின்புலம் தொடர்பாக ஆராய்வதில் பல்வேறு சவால்கள் உள்ள காரணத்தினால் இம்முறை கொழும்பில் போட்டியிடுவதில்லை என மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை சட்டவிரோதமாக மறைத்து வைத்திருந்ததாக முன்னாள் கமாண்டோ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரால் சந்தேக நபரிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னர் இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்கு முன்னதாக சந்தேக நபர் போதைப் பொருள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை விசாரித்த போது ஜாயல கொட்டுகொட பகுதியில் உள்ள அவரது வீட்டில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவர் சட்டப்பூர்வமாக இராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் குடும்பத்தினரை கைது வேட்டை மூலம் எமது அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். பெண் உரிமைகள் பற்றி பேசும் தற்போதைய அரசுதான் 97 வயது பாட்டியை கைது செய்து உணவு கூட வழங்காமல் விசாரணை நடத்தியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் கூறிய போது, கொள்கைகளுக்காகவே நாம் அரசியல் நடத்துகின்றோம், மாறாக அதிகாரத்திற்காக அரச பலத்தை பயன்படுத்துவதில்லை, பலவந்தமாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முற்படுவதும் இல்லை. வெளிநாட்டு சக்திகள் பணம் செலவழித்து கோட்டபாய ராஜபக்ஷவை பதவி விலக வைப்பதற்கு முற்பட்ட போது கூட அது ஜனநாயக விரோத கோரிக்கை என தெரிந்தும் மக்களுக்காக கோட்டபாய ராஜபக்ஷ பதவி துறந்தார். அன்று முதல் இன்று வரை நாம் மக்களுக்காக அரசியல் நடத்துபவர்கள். பொய்கூறி ஆட்சிக்கு வரப்போவதில்லை. நாட்டுக்கு துரோகம் இழைத்ததும் கிடையாது. எனது பாட்டியை கூட விட்டு வைக்கவில்லை. அவரையும் கைது செய்கின்றனர். இது வங்குரோத்து அரசியலின் வெளிப்பாடாகும். எனினும் நாட்டில் உள்ள நீதித்துறை மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது. அதன் மூலம் நிவாரணம் கிட்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பிள்ள தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகள் முற்றிலும் பொய்யானது என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என தெரிவித்துள்ளார். சர்வஜன அதிகார கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் வழங்கல் தொடர்பான நேர்காணலில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சகல தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுவோம். தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானது என்பதை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள். அரசாங்கத்தால் மிதமிஞ்சிய பொய்யால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்தின் பொய்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள். ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு பொருளாதார கொள்கை என்பதொன்று கிடையாது. ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையை ஜனாதிபதி அனுரகுமார கடுமையாக விமர்சித்தார். அத்துடன் ஆட்சிக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து வெளியேறுவதாக குறிப்பிட்டார். ஆனால் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகளை எவ்வித மாற்றமும் இல்லாமல் நடைமுறைப்படுத்துகிறார். நாணய நிதியத்தை தஞ்சமடைந்து புகழ் பாடுகிறார். தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை எவ்வாறானது என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. நாட்டை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது தெரியாமல் அரசாங்கம் தற்போது தடுமாற்றம் அடைந்துள்ளது. அதுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலூடாக எமது பலத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவோம். அரசாங்கம் மக்களுக்கு பல பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியது. இதுவே எம்மை வெற்றி பெற செய்யும் என்று கூறியுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தேடப்பட்டு வரும் இஷாரா செவந்தியின் பின்னணியில் பல பாதாள உலக கும்பல்களின் தலைவர்கள் இருப்பது சமீபத்திய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இஷாரா செவந்தி கடந்த காலங்களில் பல்வேறு பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்பை பேணியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பிரதான சூத்திரதாரியான இஷாரா செவந்தி இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த பெண்ணை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்தும் காவல்துறை முன்னெடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளாக நாடு சாபத்தை எதிர்கொண்டுள்ளதாக திசை காட்டியும் மக்கள் விடுதலை முன்னணியும் தொடர்ச்சியாக கூறி வருவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் 76 வருட வரலாற்றில் நாடு சாபத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்து வரும் கருத்தானது தவறானது என தனது தரவு ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் மேடைகளின் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருட்களின் விலைகள் தொடர்பில் கற்பனை கதைகளை கூறினார். தேவையற்ற வரிகள் காரணமாகவே எரிபொருள் விலை உயர்வடைந்துள்ளதாக தெரிவித்த அவர், ஆட்சிக்கு வந்த பின்னர் பாரிய தொகை வித்தியாசத்தில் எரிபொருள் விலையை குறைக்க முடியும் எனவும் தெரிவித்தார். ஆனால் குறித்த எந்த ஒரு விடயமும் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை சூத்திரத்தை நீக்கி மக்களுக்கு சாதகமான சூத்திரத்தை கொண்டு வருவோம் என்று தெரிவித்தார். இதுவரை புதிய சூத்திரம் ஒன்றை அறிமுகப்படுத்தவில்லை. எனவே காணப்பட்ட சூத்திரத்தையே அவர்களும் பின்பற்றி வருகின்றனர். எரிபொருள் விலை சூத்திர விடயத்திலும் திசை காட்டியினர் மக்களை ஏமாற்றியுள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.